அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழில் மொழிபெயர்ப்பு நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். நூலின் அத்தியாயம் 48. ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள்தான். நான் ராவணன் பேசுகிறேன். நான் எதையும் உணரும் நிலையில் இருக்கவில்லை. அரசே, என் மகன் எங்கே என்ற குரல் என் மயக்கத்திலிருந்து என்னை விடுவித்து யுத்தம் மற்றும் மரணம் குறித்த யதார்த்தத்திற்கு என்னை அழைத்து வந்தது. என் கண்களில் கோபக் கனல் தெறிக்க நான் என் கண்களை திறந்தேன். திரை சீலைகளின் நிழல்களிலிருந்து பத்ரனின் அசிங்கமான கூன் விழுந்த உருவம் வெளிப்பட்டது. என் தனிப்பட்ட அறைக்குள் நுழைவதற்கு இந்த பிச்சைக்காரனுக்கு என்ன துணிச்சல்? யார் இவனை உள்ளே அனுமதித்தது என்று நான் உள்ளூர சீறினேன். என்ன செய்வதென்று நான் யோசிப்பதற்குள் அவன் என் பாதங்களில் விழுந்து என் கால்களை தன் கைகளால் இறுக பற்றினான். செய்வதறியாமல் திகைத்து நான் ஒரு சிலையாக நின்றேன். பிறகு நான் அவனை மெதுவாக தூக்கினேன். வியர்வை நாற்றமும் நாட்பட்ட சாராயத்தின் நெடியும் என் மூக்கை தாக்கின. எனக்கு மூச்சு திணறியது. உடனடியாக பத்ரன் என்னிடமிருந்து வேகமாக ஒதுங்கி பயந்து போன ஓர் எலியைப் போல மூளையில் சுருண்டான். நான் உறுதியற்ற ஒரு குரலில், பத்ரா, பரவாயில்லை என்று கூறினேன். அரசே, உங்களை தொட்டு அசுத்தப்படுத்தியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவன் கூறியபோது அவனது குரல் உடைந்தது. அவனது கண்கள் நிலத்தை பார்த்தன. மண்டோதரி அந்த முதியவனை நோக்கி வேகமாகச் சென்று அவனது கைகளை தனது கைகளில் எடுத்துக்கொண்டாள். அவன் அவளிடமிருந்து விடுபட முயற்சித்தான். அவள் அதிக பரிவோடு, பத்ரா, என்ன நிகழ்ந்தது என்று கேட்டாள். பதிலுக்கு அவன் அழத் துவங்கினான். என் வாழ்வின் மிக மாயாஜாலமான கணங்களில் ஒன்றுக்குள் அவன் அத்துமீறி நுழைந்திருந்ததற்காக அவன் மீது எனக்கு ஏற்பட்ட கடும் கோபம் என் மனதின் இருண்ட மூலைகளில் எங்கோ ஓரிடத்தில் ஆழமாக புதைந்திருந்த அசுத்தம் குறித்த எண்ணங்களுக்கு அவன் விழிப்பூட்டி இருந்தது குறித்த அவமானம், இந்த பிச்சைக்காரனை ஒரு பரிவான விதத்தில் நான் நடத்தி இருக்காதது குறித்த வருத்தம், இந்த பரிதாபகரமான மனிதனின் துயரத்தை புரிந்து கொள்வதற்கு போதுமான பரிவு, என் அரசிக்காவது இருந்தது குறித்த மகிழ்ச்சி என்று பல்வேறு உணர்ச்சிகள் ஒரு சேர என்னை தாக்கின. என் மனம் தாறுமாறாக அலைப்பாய்ந்து கொண்டிருந்த போது தனது வளர்ப்பு மகனான அதிகாயனைத்தான் தேடிக்கொண்டிருந்ததாக பத்ரன் கூறியது என் காதுகளில் விழுந்தது. என் மனதின் ஏதோ ஒரு மூலையில் அதியகன் என் இரத்தம் என்பதையும் அவனை நான் வேண்டுமென்றே மறந்திருந்தேன் என்பதையும் நான் அறிந்தேன். எரிச்சலூட்டிய அந்த எண்ணங்களை மீண்டும் என் மனதின் மூளைக்குள் தள்ளி அடைத்தேன். இந்த வயதான பிச்சைக்காரன் நான் எனது இருண்ட இரகசியங்களை உலகத்தாரிடமிருந்து மறைத்து வைத்திருந்த என் அந்தரங்கமான அழுக்கான அறைக்குள் அத்துமீறி நுழைந்து அதை கைப்பற்றி கொண்டிருந்தது போன்ற ஓர் உணர்வு எனக்கு ஏற்பட்டது. என் மகன் மேகநாதன் அந்த அறைக்குள் வேகமாக நுழைந்தான். அவன் குடிபோதையில் இருந்ததை என்னால் நுகர முடிந்தது. சாராய நெடியும் பெண்கள் வாடையும் அகங்கார போதையும் அவன் மீது வீசின. அவனது நிழலைப் போல அவனை ஒட்டி ஒரு கரிய உருவம் அந்த அறைக்குள் நுழைந்தது. அவனை பார்த்ததும் பத்ரன் அவனை நோக்கி விரைந்தான். ஆனால் அதிகாயன் அந்த முதியவனை மரியாதையின்றி விலக்கி தள்ளினான். பத்ரன் தடுமாறி கீழே விழுந்தான். என் முகம் கோபத்தாலும் அவமானத்தாலும் எரிந்தது. அந்த கயவன் அதிகாயன் என் மகன் மேகநாதனின் தோளின் மீது அவனுக்கு சமமானவனைப் போல சாய்ந்திருந்தான். அவர்கள் இருவருமாக சேர்ந்து பேரரசனின் தனிப்பட்ட அறையில் ஒரு ரகளையை உருவாக்கி கொண்டிருந்தனர். மேகநாதன், அப்பா, நாங்கள் அந்த தீயவர்களை புரட்டி எடுத்து விட்டோம். நான் ஒரு வேட்டிக்கு தீ வைத்த விதத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். அதிகாயனின் அம்பு லட்சுமணனின் பிட்டத்தை தாக்கியது. லட்சுமணன் எப்படி உட்காருவான் என்று நான் யோசிக்கிறேன் என்று கூறி சிரித்தான். அதிகாயனும் அவனோடு சேர்ந்து சிரித்தான். நான் என் மகனின் முதுகில் ஓங்கி அறைந்தேன். மேகநாதா என்று நான் உச்சஸ்தாயில் கத்தினேன். நீ உன் பெற்றோர்கள் முன்னால் பேசுவதற்கான முறை இதுவல்ல. அதிகையா, அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டுவிடு என்று மேகநாதன் திக்கி திணறினான்.
நான் ஓரடி முன்னால் வந்து அவனது முகத்தின் மீது பலமாக அறைந்தேன். அவன் ஒரு கணம் திகைத்தான். பிறகு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவமானத்தில் தன் தலையை கவிழ்த்தபடி அங்கிருந்து வெளியேறினான். அதிகாயன் அவனை பின்தொடர்ந்தான். பத்ரன் அவர்களுக்கு முன்னால் பாய்ந்து அவர்களுடைய வழியை மறிக்க முயற்சித்தான். அதிகையா, போகாதே, தயவு செய்து என்னுடன் வந்துவிடு. நாம் இங்கிருந்து போய்விடலாம். நாம் இந்தியாவிற்கு போய்விடலாம். தயவு செய்து எங்களோடு வந்துவிடு. மூடனே, என் வழியை விட்டு விலகு என்று கூறி அதிகாயன் பத்ரனை வேகமாக தள்ளினான். அந்த வயோதிகன் நிலை தடுமாறி விழுந்தான். நீ நரகத்தில் வெந்து கருகு என்று சபித்துவிட்டு அதிகாயன் மேகநாதனை தொடர்ந்து இருட்டில் மாயமாய் மறைந்தான். மண்டோதரி என்னிடம் ஏதோ கூறினாள். ஆனால் நான் என் கையை உயர்த்தி அவளை அங்கிருந்து வெளியேறும்படி சைகை காட்டினேன். நான் தனிமையில் இருக்க விரும்பினேன். அச்சுறுத்தும் விதத்தில் அழகாக இருந்த நில ஒளி வீசிய இரவை வெறித்தபடி நான் நின்றேன். ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள்தான். அவர்கள் ஓர் அரண்மனையில் பிறந்தாலும் சரி, அல்லது ஒரு குடிசையில் பிறந்தாலும் சரி. ஆனால் இந்த வகையான அகங்காரம் வரவிருந்த பேரழிவிற்கான முன்னறிகுறியாக எனக்கு தோன்றியது. ஆனால் இளமையுடன் யாரால் குறை காண முடியும்? நான் என்னுடைய தந்தையிடம் இதைவிட மோசமாக நடந்திருந்தேன். கேளிக்கை கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்த அரண்மனை தோட்டத்தில் திடீரென்று ஓர் அலறலும் அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய குழப்ப சத்தமும் கேட்டது. என் அறையின் தரையில் சுக்கு நூறாக நொறுங்கிய இதயத்துடன் படுத்து கிடந்த பத்ரனின் உடலின் மீது மிதித்து என் இதயம் படபடக்க அரண்மனை தோட்டத்தை நோக்கி நான் ஓடினேன். நூலின் அடுத்த அத்தியாயம் 49. மரணத்தின் மறுபிரவேசம். நான் பத்ரன் பேசுகிறேன். நான் சிறிது நேரம் கழித்து எழுந்தேன். என் இதயம் கனத்திருந்தது. எதனாலும் என்ன பயன்? எதிர்பார்ப்பதற்கு இப்போது எதுவும் இருக்கவில்லை. என் மகன் என்றென்றைக்குமாக தொலைந்து போயிருந்தான். நான் அவனை இனி ஒருபோதும் பார்க்க மாட்டேன் என்பதை நான் அறிந்தேன். அல்லது அவனை ஓர் உயிரற்ற உடலாக மட்டுமே நான் பார்க்கக்கூடும். வினோதமாக அசுர பேரரசரின் மீது எனக்கு பரிதாபம் ஏற்பட்டது. அவர் ஓர் அரசன் என்பதாலோ, அசுர இனத்திற்காக தனது வாழ்க்கையையும் வீரத்தையும் கொடுத்திருந்த ஒரு மாபெரும் தலைவன் என்பதாலோ எனக்கு அந்த பரிவு ஏற்படவில்லை. மாறாக மனம் உடைந்து போயிருந்த ஒரு தகப்பன் இன்னொரு தகப்பன் மீது காட்டிய பரிதாபம்தான் அது. அவருடைய அரச உடைகளையும் பளபளப்பான மகுடத்தையும் அவரிடமிருந்து எடுத்துவிட்டால் அவரும் என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதர்தான். அல்லது அப்படி நினைத்து என்னை நானே ஏமாற்றி கொண்டிருக்கிறேனா? அதிகாரமும் வல்லமையும் கொண்ட மக்கள் வேறு ஏதேனும் ஒரு விதத்தில் மகிழ்ச்சியற்று இருந்தார்களா? அரண்மனையில் ஒரு மயான அமைதி நிலவியது. அரசவையிலிருந்து வந்து கொண்டிருந்த லேசான வெளிச்சத்தில் தோட்டத்தில் இருந்த புதர் செடிகளுக்கும் மரங்களுக்கும் இடையே நிழல்களை நான் பார்த்தேன். ஏதோ இரகசியமான ஒன்று நடந்து கொண்டிருந்தது. முக்கியமான மனிதர்களின் விவகாரங்களுக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று நெடுங்காலத்திற்கு முன்பே நான் தீர்மானித்திருந்தேன். ஆனால் ஆர்வம் என்னை வதைத்தது. திறந்திருந்த ஜன்னல் வழியாக நான் எட்டி பார்த்தேன். பேரரசர் தன் அரியணையில் அமர்ந்திருந்தார். அவரது முகம் பேய் அறைந்தார் போல இருந்தது. அவரது மந்திரிகள் தரையில் ஒரு சில உடல்களை சுற்றி கூடியிருந்தனர். நான் பதற்றம் அடைந்தேன். அதிகாயனுக்கு ஏதேனும் நிகழ்ந்திருந்ததா? அங்கு என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை பார்ப்பதற்காக யாரேனும் நகர்ந்து கொள்ள மாட்டார்களா என்று நான் தவிப்போடு காத்திருந்தேன். இது மன்னிக்க முடியாதது என்று பேரரசர் ஓர் உறைய வைக்கும் குரலில் கூறினார். அவரது மந்திரிகள் இருப்பு கொள்ளாமல் நெளிந்தனர். அப்போது பிரஹஸ்தன் பேசினான். நான் 3 மணி நேரத்திற்கு முன்பு கண் விழித்தேன். நான் நமது அரண்மனை தோட்டத்தை சென்றடைந்த போது அங்கு நிலவிய காட்சி மிகவும் கோரமாக இருந்தது. நமது மக்கள் சரமாரியாக கொல்லப்பட்டு கொண்டிருந்தனர். அங்கு கும்மிருட்டாக இருந்தது. யார் யாரை வெட்டி சாய்த்து கொண்டிருந்தார்கள் என்று தெளிவாக தெரியவில்லை. துவக்கத்தில் ஒரு வெற்றி கொண்டாட்டம் தாறுமாறாக போயிருந்ததாகவும் நமது மக்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொன்று கொண்டிருந்ததாகவும் நான் நினைத்தேன்.
நான் அங்கிருந்து விரைந்து சென்று நமது காவலர்களை அழைத்தேன். நாங்கள் அந்த இடத்தை நெருங்கிய போது 2 கரிய உருவங்களை நான் கண்டேன். அனுமானும் அங்கதனும் தான் அவர்கள் என்பது எனக்கு கிட்டத்தட்ட உறுதியாக தெரிந்தது. நான் அவர்களை கைது செய்ய முயற்சித்து அங்கதன் மீது என் குத்துவாளை தூக்கி எறிந்து அவனை காயப்படுத்தினேன். ஆனால் அந்த குழப்பத்தில் அவர்கள் இருவரும் தப்பிவிட்டனர். அரசே, அப்போதுதான் நீங்கள் அந்த இடத்திற்கு வந்தீர்கள். அங்கதனின் குரல்தான் உங்களை உலுக்கி இருக்க வேண்டும் என்று அவன் கூறினான். அதைத் தொடர்ந்து ஓர் இறுக்கமான மௌனம் நிலவியது. இது யாரோ உள்ளிருந்து செய்த சதிவேலைதான். நாம் வழக்கமான அசுர வழியில் வீழ்ச்சி அடையப் போகிறோம் என்று நான் நினைக்கிறேன். நாம் இன்று கிட்டத்தட்ட வெற்றி பெற்று விட்டோம். ஆனால் பிறகு வெற்றியின் வாயிலிருந்து தோல்வியை பிடித்து இழுத்தோம். நாம் அடிமைகளாக இருப்பதற்குத்தான் தகுதியானவர்கள் என்று நினைக்கிறேன். என்னுடைய மூத்த மந்திரிகளில் 2 என் சொந்த தோட்டத்திலேயே வெட்டி கொல்லப்பட்டுள்ளனர். எந்தவிதமான நெறிமுறையோ நியாய உணர்வோ அல்லது தர்மமோ இல்லாத ஓர் எதிரியை நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம். ஈவு இரக்கமற்ற காட்டு மிராண்டிகள் அவர்கள். தங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு தங்களால் எவ்வளவு கீழ்த்தரமாக போக முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக போகக்கூடியவர்கள் அவர்கள். ஆனால் நம்மிடையே உளவாளிகளும் நம்பிக்கை துரோகிகளும் பெருகி கிடக்கின்றனர். என் சகோதரன் ஒரு நம்பிக்கை துரோகியாக மாறினான். என் நண்பனும் ஒரு நம்பிக்கை துரோகியாக ஆனான். இந்த தேவர்களுக்கு வேறு யாரெல்லாம் உதவுவார்கள் என்று நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். சுமாலியும் மால்யவனும் நல்லவர்கள். அவர்கள் படை வீரர்களாக இல்லாமல் போயிருக்கக்கூடும். ஆனால் அவர்களுக்கு இந்த முடிவு ஏற்பட்டிருக்க கூடாது. ருத்ராக்கா, இப்போது இது நிறைமுறைகளற்ற ஒரு யுத்தமாக மாறியுள்ளது. எதிரி படைகளில் உச்சபட்ச அழிவை உண்டாக்குவதுதான் நமது ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும். அவர்களைப் போல கொடூரமான தீவிர தாக்குதலில் ஈடுபடுவது, மக்களை தூக்கத்தில் கொள்வது போன்ற தரக்குறைவான காரியங்களில் ஈடுபடுவதில் எனக்கு விருப்பமில்லை. ஆனால் நாம் தந்திரத்தை பயன்படுத்தி அவர்களை சிறைப்பிடிப்பதில் நியாயம் உள்ளதாக நான் நினைக்கிறேன். என் மகனை தேடி கண்டுபிடியுங்கள். அவன் போதை தெளிந்து நிதானமான நிலையில் இருந்தால் அவனை இங்கே அழைத்து வாருங்கள். பிரஹஸ்தா, அமைதி திரும்பும் வரை சுமாலியும் மால்யவனும் செய்த வேலைகளை நீ பார்த்துக்கொள். நாம் திறமையாக திட்டமிட்டு அந்த காட்டு மிராண்டிகளுக்கு அவர்களது சொந்த வழியில் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கலாம் என்று கூறிய பேரரசரின் குரல் உறுதியாகவும் கடுமையாகவும் இருந்தது. நான் ஒரு முறை ஆழமாக சுவாசித்தேன். கொல்லப்பட்டிருந்தது 2 வயதான மந்திரிகள். அவர்கள் நல்லவர்கள். தங்கள் பொது வாழ்க்கையில் நாணயமாக நடந்து கொண்டவர்கள். ஆதலால் அவர்களுடைய மரணங்கள் பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இருக்கவில்லை. உலகத்தில் அவர்களை போன்ற மனிதர்கள் ஏராளமானோர் இருக்கின்றனர். அவர்கள் இருவரின் இடத்தில் அவர்களை போன்ற வேறு யாரையேனும் நியமிக்க முடியும். யாராலும் எந்த வித்தியாசத்தையும் கூற முடியாது. ஆனால் அரசவைக்குள் நிகழ்ந்து கொண்டிருந்த விஷயம் சுவாரஸ்யமூட்டுவதாக இருந்ததால் நான் என் இடத்தை விட்டு அசையாமல் அங்கேயே நின்றேன். விரைவில் மேகநாதனும் அதிகாயனும் அரசவைக்குள் நுழைந்ததை நான் பார்த்தேன். மந்திரிகள் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர். அவர்களுடைய தலைகள் தெற்கு நோக்கி திரும்பியிருந்தன. தேங்காய் சிரட்டைகளில் இருந்து செய்யப்பட்ட எண்ணெய் விளக்குகள் மினுக் மினுக்கென்று ஒளிர்ந்து கொண்டிருந்தன. தரையில் கிடத்தப்பட்டிருந்த உடல்களை கண்டதும் அதிகாயனும் மேகநாதனும் அதிர்ச்சி அடைந்தனர். சிறிது நேரம் யாரும் பேசவில்லை. இறந்து போன அந்த மந்திரிகளுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக அந்த இளைஞர்கள் இருவரும் நிலத்தில் விழுந்து வணங்கினர். பிறகு மேகநாதன் அதிகாயனோடு சேர்ந்து தரையில் அமர்ந்து கொண்டான். அதிகாயனை கண்டதும் ராவணனின் புருவங்கள் உயர்ந்தன. ஆனால் அந்த இளைஞர்கள் வயதில் தங்களுக்கு மூத்தவர்களின் வெறுப்பை கண்டுகொள்ளவில்லை. நாளைக்கு ருத்ராக்கன் கிழக்கு பகுதியிலிருந்து தாக்கும்போது நாம் கைப்பற்றியுள்ள கப்பல்களை கொண்டு பிரகஸ்தன் கடலில் இருந்து தாக்கி கடற்கொள்ளையர்களின் கப்பல்களில் இன்னும் பலவற்றை கடலில் மூழ்கடிக்கவோ அல்லது கைப்பற்றவோ முயற்சிப்பான். அந்த தேவ சகோதரர்கள் முன்னின்று தாக்குவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
நேற்று அவர்களுடைய பாலம் இடிந்து விழுந்து விட்டதால் அவர்கள் இன்று கட்டுமரங்களை பயன்படுத்தி நகரின் வடபகுதியிலிருந்து நம்மை தாக்க முயற்சிக்கக்கூடும். குன்றுகளை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். பாறைகள் பெரிதாக பலனளிக்கும் விதத்தில் பயன்படுத்தப்படுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும். எதிரி நம்முடைய நகர வாசல்களை அடையும் வரை காத்திருந்து பிறகு அவர்களை பாறைகளாலும் கொதிக்கும் எண்ணெயாலும் நாம் குளிப்பாட்ட வேண்டும். கவட்டைகளையும் நெருப்பு கனல்களை எரியும் கருவிகளையும் ஆற்றல் மிக்க வகையில் பயன்படுத்துங்கள். பிரகஸ்தன் அவர்களை கடலில் இருந்து சூழ்ந்து கொண்டு அவர்கள் பின்வாங்குவதை தடை செய்வான். குறைந்தபட்சம் கடலில் இருந்து அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காத விதத்தில் வருணனுடன் போரிட்டு அவனை திசை திருப்புவான். அசுர படையின் துணை தளபதி தும்ரக்ஷனை அந்த பணியில் ஈடுபடுத்துங்கள். அவன் வானரப்படையினர் மீது உச்சபட்ச தாக்கத்தை உருவாக்கி அவர்களிடையே பீதியை உருவாக்கட்டும். அவர்கள் எல்லா பக்கங்களில் இருந்தும் தாக்கப்படும் போது லாயங்களின் தலைவனான சுராந்தகன் கோட்டை கதவின் வழியாக நமது யானைகளை திறந்து விடுவான். நாம் கோட்டை கதவை திறப்போம் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அவர்களை உள்ளே வரவழைத்து அசுர கோட்டையின் பாதுகாப்பை தாங்கள் தகர்த்தெறிந்து விட்டிருந்ததாக அவர்களை நம்ப வையுங்கள். குன்றுகளுக்கும் நகர சுவர்களுக்கும் இடையேயான குறுகிய இடைவெளிகளில் அவர்கள் சிக்கிக்கொள்ளும் போது அந்த யானைகளை கட்டவிழ்த்து விடுங்கள். நாம் எவ்வளவு திறன் படைத்தவர்கள் என்பதை நாம் அந்த வானரர்களுக்கு காட்டலாம். மேகநாதா, நான் உன்னுடன் தனியாக பேச விரும்புகிறேன். தேவ படையின் முதுகெலும்பை உடைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் உன் பொறுப்பில் ஒப்படைக்கப் போகிறேன். கொல்லப்பட்டுள்ள நமது வீரர்களின் இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய். இன்றைய யுத்தத்தில் உயிரிழந்துள்ளவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறு. அவர்களுடைய இந்த துயரமான நேரத்தில் ஒட்டுமொத்த அசுர சமூகமும் அவர்களுடன் இருப்பதாகவும் தனக்காக தங்களது இன்னுயிர்களை ஈந்தவர்களை நாடு ஒருபோதும் கைவிடாது என்பதையும் நாம் அவர்களுக்கு உறுதியளிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு பேரரசர் ராவணன் தன் அரியணையிலிருந்து எழுந்தார். உடனே ஒட்டுமொத்த அரசவையும் எழுந்து நின்றது. கிழக்கு வானம் ஆரஞ்சு நிறத்திற்கு மாறியிருந்தது. மரங்களில் பறவைகள் ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன. அசுர பேரரசர் செய்து கொண்டிருந்த காரியம் எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. அதே சமயத்தில் அது எனக்கு பயத்தையும் ஏற்படுத்தியது. ஒரு வழியாக அவர் முன்னின்று யுத்தம் புரியவிருந்தது குறித்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் தனது உடல் உறுதியை திரும்ப பெற்றிருந்தார். இப்போது அனுபவமும் அவருக்கு கைகூடியிருந்தது. அதே நேரத்தில் பொது மக்கள் கொல்லப்பட்டது குறித்து சிறிதளவு கூட கவலைப்படாமல் தீ வைப்புகள் மற்றும் நயவஞ்சகத்தின் மூலம் எதிரியின் நகரங்களை எரித்து கொண்டிருந்த ஈவு இரக்கமற்ற ஓர் எதிரியை அவர் எதிர்கொண்டிருந்தார். அது ஒரு கொடூரமான யுத்தமாக இருந்தது. என் மகனும் ஏதோ ஒரு இரகசிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தான். நான் இந்த யுத்தத்தில் எந்த பங்கும் வகிக்க விரும்பவில்லை. ஆனால் மகன்கள்தான். நான் களைத்து போயிருந்தேன். போருக்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்த அரசர்களையும் முற்றுகையிட்டு கொண்டிருந்த இளவரசர்களையும் எனக்கு பின்னால் வெகு தூரத்தில் விட்டுவிட்டு நான் என் வீட்டிற்கு சென்றேன். நான் மூக்கு முட்ட குடித்துவிட்டு ஒரு மரக்கட்டையைப் போல தூங்க விரும்பினேன். நூலின் அடுத்த அத்தியாயம் 50. யாருக்காக? நான் ராவணன் பேசுகிறேன். என் மந்திரிகள் இருவரின் மரணம் எனக்கு மிக பெரிய ஒரு பின்னடைவாக இருந்தது. இந்த யுத்தம் இதுவரை நான் சண்டையிட்டிருந்த மற்ற எந்த ஒரு யுத்தத்தில் இருந்தும் மாறுபட்டு இருந்தது. என் அரண்மனையை உளவாளிகள் மொய்த்தனர். கொலையாளிகளுக்கு தண்டனைகளில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. இந்த இருமாப்புக்கார தேவ இளவரசனின் கதையை இன்று நாங்கள் முடித்து விடுவோம் என்று நான் நம்பினேன். அவன் விஷ்ணுவின் மறு அவதாரம் என்று வானரர்கள் நம்பியதாக நான் கேள்விப்பட்டிருந்தேன். இது ஒரு நல்ல விளம்பரம் என்று நான் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். கடவுள் உங்களுக்குள் இருப்பதாக கூறுங்கள், அல்லது அதைவிட சிறப்பாக நீங்கள்தான் கடவுள் என்று கூறுங்கள். அப்போது நீங்கள் செய்யும் எது ஒன்றும், நீங்கள் செய்யும் எந்த ஓர் அதர்மமும் தெய்வீக நாடகம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும். ராமன் தெய்வீக தன்மை கொண்டவன் என்று பல அசுரர்களும் நம்பத் துவங்கி இருந்ததை கேள்விப்பட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன்.
வனவாசத்திற்கு தன் மனைவியை ஆட்படுத்தி துன்புறுத்துவது, நட்புணர்வு கொண்ட ஓர் அரசனை வஞ்சகமாக கொள்வது, நகரங்களுக்கு தீவிரவாதிகளை அனுப்பி வைத்து அப்பாவி ஆண்களையும் பெண்களையும் சூதுவாதற்ற குழந்தைகளையும் ஒழித்து கட்டுவது, இவை அனைத்தும் தெய்வீகத்தின் அறிகுறிகளா? மக்களின் அறியாமையானது திகைப்பூட்டுவதாக இருந்தது. இன்று சிவனின் கருணை இருந்தால் அந்த தெய்வீகத்தின் முகமூடியை நான் கிழித்தெறிவேன். எனக்கு இருப்பு கொள்ளவில்லை. நான் உடனடியாக செயலில் இறங்க விரும்பினேன். அந்த தேவ இளவரசனை நான் நேருக்கு நேர் எதிர்கொள்ள விரும்பினேன். வயதில் அவன் என்னை விட மிகவும் இளையவனாக இருந்தான். ஆனால் என் கைகளில் இருந்த வலிமை குறைந்திருக்கவில்லை. நான் யுத்த களத்திற்குள் அடியெடுத்து வைக்கக்கூடாது என்று பிரஹஸ்தன் எனக்கு அறிவுறுத்தி இருந்தான். நான் அவ்வாறு செய்வது ஆபத்தானதாக இருக்கும் என்று அவன் என்னை எச்சரித்தான். எங்களுக்கிடையே ஏராளமான துரோகிகள் இருந்தனர். எனது சொந்த படையில் உள்ள ஒருவனிடமிருந்து வரும் ஒரே ஓர் அம்பு அசுர சாம்ராஜ்யத்தை என்றென்றைக்குமாக ஒழித்து கட்டிவிடும். ஆனால் நான் சண்டையிட ஏங்கினேன். என் மக்கள் பெரும் ஆபத்தில் இருந்தபோது கதவை மூடிக்கொண்டு எப்படி என்னால் என் அறைக்குள் அடைந்து கிடக்க முடியும்? நான் ஒரு காவலாளியை அழைத்து காவலுக்கு நின்ற அனைத்து வீரர்களையும் தாழ்வாரத்தில் அணிவகுத்து நிற்கச் செய்யும்படி உத்தரவிட்டேன். அவர்களில் என்னை போன்ற கட்டுறுதியான உடலை கொண்ட ஒருவனை தேர்ந்தெடுத்துவிட்டு அங்கிருந்து கலைந்து போகும்படி மற்றவர்களுக்கு உத்தரவிட்டேன். தனது ஆடைகளை களையும்படி நான் தேர்ந்தெடுத்து இருந்தவனுக்கு நான் உத்தரவிட்டேன். அவன் அவ்வாறு செய்த பிறகு அவனை ஒரு சிறிய அறையில் வைத்து பூட்டினேன். பிறகு அவனுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு நான் சண்டைக்கு தயாரானேன். அது மடத்தனமானது என்பதையும் சிறுபிள்ளைத்தனமானது என்பதையும் நான் அறிந்திருந்தேன். ஆனால் என் ஆர்வத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நானும் போரில் கலந்து கொள்ள விரும்பினேன். மக்கள் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருந்தனர் என்பதை பார்க்க விரும்பினேன். குதிரை லாயத்திற்கு சென்று என்னால் கண்டுபிடிக்க முடிந்த முதல் குதிரையின் மீது ஏறி கிழக்கு வாசல் கதவுகளை நோக்கி சென்றேன். புழுதி ஒரு மேகம் போல உயர்ந்து எழுந்து கொண்டிருந்ததை அங்கிருந்து என்னால் பார்க்க முடிந்தது. நான் சண்டைக்குள் நுழைந்தபோது அங்கு நான் எதிர்கொண்ட குழப்பமும் வன்முறையும் கற்பனை செய்ய முடியாதவையாக இருந்தன. திட்டமிட்டபடியே சுராந்தகன் குரங்கு மனிதர்கள் மீது யானைகளை கட்டவிழ்த்து விட்டிருந்தான். கோட்டை சுவருக்கும் 300 அடி உயரத்திற்கு எழுந்த ஒரு செங்குத்து பாறைக்கும் இடையே இருந்த குறுகலான தாழ்வாரத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டனர். கோட்டை கதவுகள் திறக்கப்பட்ட போது வேகமாக உள்ளே நுழைந்திருந்த குரங்கு காலாட்படையினர் வீறு கொண்டு வந்து கொண்டிருந்த யானைகளுக்கு இடையேயும் ருத்ராக்கனின் ஆற்றல் வாய்ந்த குதிரைப்படையினருக்கு இடையேயும் தாங்கள் சிக்கிக் கொண்டிருந்ததை கண்டனர். அங்கு நடந்து கொண்டிருந்தவற்றை தெளிவாக பார்ப்பதற்காக கோட்டைக்கு உள்ளேயே இருந்த ஒரு சிறிய குன்றை நோக்கி நான் என் குதிரையில் விரைந்தேன். வானரர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டு கொண்டிருந்தனர். செங்குத்து பாறையின் உச்சியிலிருந்து எறியப்பட்ட பெரிய பாறாங்கற்கள் அவர்கள் மீது வந்து விழுந்தன. ருத்ராக்கனின் நாட்களிடமிருந்து அம்புகள் மலையென பொழிந்தன. கொதிக்கும் எண்ணெய் அடங்கிய மிகப்பெரிய பீப்பாய்கள் துரதிருஷ்டசாலிகளான அந்த வானர்கள் மீது போடப்பட்டன. அவற்றிலிருந்து சிறிது எண்ணெய் தவறுதலாக வானரர்களை மிதித்து சவட்டி கொண்டிருந்த யானைகள் மீதும் கொட்டியதில் அந்த யானைகள் வலியால் பித்து பிடித்து தரிகெட்டு ஓடின. சுக்ரீவன் தான் அந்த தாக்குதலை முன்னின்று வழிநடத்தி வந்திருந்தான். அவன் பரிதவிப்போடு தன் ஆட்களை ஒன்று திரட்ட முயற்சித்ததை நான் கண்டேன். பல அம்புகள் அவனது தலையை ஒட்டி சீறி பாய்ந்தன. ஒரு சில அம்புகள் அவனது தோள்களையும் தொடைகளையும் தாக்கின. ஆனால் அந்த குரங்கு தலைவன் தொடர்ந்து தாக்குப்பிடித்தான். ஆனால் அவனது பாதுகாப்பு வழி முற்றிலுமாக அடைக்கப்பட்டிருந்தது. இந்த சிக்கலில் இருந்து அவனால் உயிரோடு திரும்பிச் செல்ல முடியாது. ருத்ராக்கன் அதை உறுதி செய்வான். எங்கள் திட்டத்தின் இந்த பகுதி மிக சிறப்பாக பலனளித்து இருந்தது. நான் வடதிசையை நோக்கி சென்றேன். அங்கு ராமனும் லட்சுமணனும் தங்கள் படையினருடன் முன்னின்று தாக்கிக் கொண்டிருந்தனர். எதிரிகள் வடக்கு வாசலுக்கு வரும் வரை மேகநாதன் காத்திருந்தான். பிறகு அசுர தேர்கள் கோட்டைக்கு வெளியே இருந்து உள்ளே உருண்டு வந்தன. குதிரைகள் அனைத்தும் நள்ளிரவில் பக்கத்தில் இருந்த ஒரு காட்டிற்குள் நடத்தி கொண்டு வரப்பட்டு அங்கு மறைத்து வைக்கப்பட்டன. வடக்கு வாசலில் பெயரளவுக்கு மட்டுமே ஒரு படை நிலைப்படுத்தப்பட்டது.
தேர்கள் பல பாகங்களாக பிரிக்கப்பட்டு அந்த காட்டிற்குள் சுமந்து வரப்பட்டன. பிறகு பொழுது விடிவதற்கு முன்பாக அந்த தேர்கள் மீண்டும் பொருத்தப்பட்டன. நண்பகலுக்கு முன்பாக மேகநாதன் தனது தேரோட்டிகளுடன் ராமன் மீது பின்னாலிருந்து தாக்குதல் நடத்தினான். இதற்கிடையே பிரஹஸ்தன் வருணனின் கப்பல்களை வெகு தூரத்திற்கு விரட்டியடித்திருந்தான். எனவே ராமனின் படையினருக்கு கடற்படையிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்கவில்லை. மேகநாதனின் தேரோட்டிகள் பிரமிக்க வைக்கும் வேகத்துடன் வானரப்படையை சூழ்ந்து அவர்களை வெட்டி சாய்க்க துவங்கினர். மரங்களிலும் அரண்களிலும் மறைந்திருந்த அசுரர்கள் காலை நேர தாக்குதலின் போது பதுங்கியிருந்துவிட்டு திட்டமிட்டபடி ஒன்றாக வெளியே வந்து ராமனின் ஆட்களின் மீது அம்புகளை எய்தனர். அந்த தேவ சகோதரர்கள் வசமாக சிக்கிக்கொண்டனர். மேகநாதன் ஒரு பக்கத்திலிருந்து நெருக்கினான். அடுத்த பக்கத்தை யார் நெருங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று நான் யோசித்துவிட்டு அது யார் என்பதை பார்ப்பதற்காக என் கழுத்தை நீட்டி பார்த்தேன். அது யாராக இருந்தாலும் சரி, மேகநாதனை விட அவன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது புழுதி சற்று நீங்கிய போது நான் அவனை தெளிவாக பார்த்தேன். அது அதிகாயன், என் மகன். வானரப்படை அனைத்து பகுதிகளில் இருந்தும் சூழப்பட்டிருந்தது. அசுரர்கள் வானரர்களை பெருமளவில் கொன்று குவித்து கொண்டிருந்தனர். அனுமானின் காலாட்படையினர் மட்டுமே தாக்குப்பிடித்து தொடர்ந்து உறுதியோடு சண்டையிட்டனர். ராமனின் ஆட்களில் பெரும்பாலானோர் இப்போது பாதி உடைந்து போன பாலத்தின் மறுபக்கத்தில் இந்தியாவில் மாட்டிக்கொண்டிருந்தனர். எதிரிகளை தேடிய கட்டுமரங்களும் பிரஹஸ்தன் கைப்பற்றியிருந்த கப்பல்களும் எச்சரிக்கையோடு இந்தியாவில் தங்கியிருந்த எதிரிப்படையினரை ஆற்றலோடு தடுத்து நிறுத்தியிருந்தன. அந்த வீரர்கள் அனைவரும் வாலியின் படைத்தளபதியாக இருந்து இப்போது சுக்ரீவனின் கீழ் சேவை செய்து கொண்டிருந்த 80 வயதுக்கு மேலாகியிருந்த அந்த வஞ்சக குள்ளநரியான ஜாம்பவானின் ஆணைக்கு உட்பட்டு இருந்தனர். வீர தீர செயல்களை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஏற்பட்டிருந்த இளைஞர்களுக்கே உரிய வேகம் குறித்து மகிழ்ந்தபடியே நான் என் அரண்மனைக்கு திரும்பினேன். எங்கள் திட்டப்படியே என் வீரர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். எல்லாம் திட்டப்படி சிறப்பாக நடந்தால் இன்றிரவு ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருப்போம். நான் என் அரண்மனை வாசலை அடைவதற்குள் என் மாறுவேடத்தை களைந்திருந்தேன். ஆனால் ஜாம்பவானின் மௌனம் என்னை நச்சரித்தது. அந்த வஞ்சக படை தளபதி ஏன் தன் ஆட்களை செயலில் இறங்க விடாமல் இழுத்து பிடித்து வைத்திருந்தான்? இது இன்னொரு தந்திரமா? வருணன் எங்கே? இப்படி பல கேள்விகள் என்னுள் முளைத்தன. அவன் தனது கப்பல்களை இலங்கை தீவிலிருந்து வெகு தூரம் கடலுக்குள் கூட்டி சென்றிருந்ததாகவும் அவை இந்தியாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததாகவும் எனக்கு கிடைத்த அறிக்கைகள் சுட்டிக்காட்டின. ஆனால் கடற்கொள்ளையர்களின் அரசான வருணனின் இயல்புக்கு இது புறம்பானதாக இருந்தது. இங்கு நான் எதை தவறவிட்டு கொண்டிருந்தேன்? எந்த விஷயம் எனக்கு புலப்படவில்லை என்று நான் யோசித்தேன். இந்த நேரத்தில் பிரஹஸ்தன் என்னுடன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். நான் என் மகளை பார்ப்பதற்காக எனது தோட்டத்தை நோக்கி நடந்தேன். இங்கு இத்தோட்டத்தில் நான் முற்றிலும் வேறோர் உலகில் இருந்தேன். யுத்தத்தின் லேசான சத்தம் உன்னிப்பாக கவனித்து கேட்கும் காதுகளுக்கு மட்டுமே கேட்டது. ஆனால் மற்றபடி அது ஒரு சாதாரண நாளாக இருந்தது. யுத்தம் மற்றும் ராமனை பற்றிய எண்ணங்களையும் கவலைகளையும் அடக்கிக் கொண்டு பறந்து விரிந்திருந்த ஒரு புளிய மரத்தின் நிழலுக்கு அடியில் நின்று என்னை சுற்றியிருந்த உலகத்தின் அழகில் மூழ்கி போனேன். கடலின் மெல்லிய கிசுகிசுப்பு ஒலியை என்னால் கேட்க முடிந்தது. இலைகளை ஒன்றோடு ஒன்று உரச வைத்த காற்றை என்னால் பார்க்க முடிந்தது. எனது அரண்மனையின் பின்புறத்தில் வெட்டுக்கிளிகள் அரங்கேற்றிக் கொண்டிருந்த இசை கச்சேரியில் என்னால் தாளத்தை கண்டுபிடிக்க முடிந்தது. இத்தீவின் காடுகளிலும் இந்தியாவின் சாயத்ரி மலையிலும் ஒரு சிறுவனாக நான் செலவிட்டிருந்த நாட்களுக்கு என் மனம் வேகமாக திரும்பிச் சென்றது. வேதனையான கடந்த காலத்தையும் வருத்தெடுத்த ஏழ்மையையும் தினசரி அவமானங்களையும் பசி கொடுமையையும் சுலபமாக மறந்துவிட்டு சிறு சிறு மகிழ்ச்சி கணங்களை மட்டும் எப்படி மனதால் நினைவில் வைத்துக்கொள்ள முடிந்தது என்று நான் வியந்தேன். கடந்த காலத்தை திரும்பி பார்ப்பதில் ஓர் இன்ப வேதனை இருந்தது. என்றென்றைக்குமாக தொலைந்து போன விஷயங்கள் குறித்த ஏக்கம் அது. நிறைவேறாமல் போன ஆசைகள், இரகசியமான நம்பிக்கைகள், இனிமையான வெறுப்பூட்டும் ஏக்கங்கள். ஒருவன் தன் இதயத்தை கொண்டு செவிமடுக்கும் பட்சத்தில்
குயிலின் கூவல், அணில்களின் ஆர்ப்பரிப்பு போன்ற அன்றாட உலகின் சிறிய விஷயங்கள் கூட வேதனையூட்டும் விஷயங்களை ஒளித்து வைத்துவிட்டு நீண்ட காலமாக மறக்கப்பட்டு விட்ட மகிழ்ச்சியை மீண்டும் நம்முள் மலரச் செய்யும். அசோக மரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்த அவள் ஒரு தேவதையைப் போல காட்சியளித்தாள். அவளுக்கு பக்கத்தில் தான் அழகாக இருந்ததாக நினைத்து பெருமிதம் கொண்டிருந்த கும்பகர்ணனின் மகளான திரிசடை அமர்ந்திருந்தாள். பல விதங்களில் சோம்பேறியான தனது தந்தையைப் போலவே அவள் இருந்தாள். கும்பகர்ணன் வரம்பு மீறிய ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். முன்பொரு காலத்தில் அவனுக்கு இருந்த லட்சியங்கள் அனைத்தும் மன உறுதியும் நன்னடத்தையும் இல்லாத காரணத்தால் வெகு காலத்திற்கு முன்பே அவனிடமிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி இருந்தன. வழக்கமாக அவன் நன்றாக குடித்துவிட்டு தன் அறையில் நினைவின்றி கிடந்தான். அழியா புகழுக்காகவும் தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்திற்காகவும் அவன் ஏங்கியிருந்தான். ஆனால் வாழ்வில் மாபெரும் விஷயங்களை சாதிப்பதற்கான மன உறுதி அவனிடம் ஒருபோதும் இருந்ததே இல்லை. ஒருவேளை எல்லோரது கவனமும் என் மீது இருக்கும்படி நான் பார்த்து கொண்டேன் போலும். நான் எப்போதுமே மூத்த சகோதரனாக இருந்திருந்தேன். உங்கள் வெற்றியை உங்களது உடன்பிறப்புகளை விட அதிகமாக வேறு எவரும் வெறுப்பதில்லை. நான் இப்போது என்னவாக ஆகியிருந்தேனோ அது வெறும் துரதிர்ஷ்டமாக இருந்திருக்கலாம். கடின உழைப்பும் மன உறுதியும் லட்சிய நோக்குமே ஒருவனது எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன என்று நினைக்கும் வயதை நான் கடந்துவிட்டிருந்தேன். எனக்குள் இருந்த நாத்திகன் நாதியற்று இறந்து போய் நெடுங்காலம் ஆகியிருந்தது. நான் பல விஷயங்களை பார்த்திருந்ததால் மனிதன் தான் தனது சொந்த தலைவிதியை தீர்மானித்தான். வேறு எதுவும் ஒரு பொருட்டே அல்ல என்று அப்பாவியாக நம்புவதற்கு நான் தயாராக இருக்கவில்லை. நான் என் வாழ்க்கையை பின்னோக்கி அசை போட்ட போது பல வருடங்களுக்கு முன்பு அந்த இருண்ட குகையில் வைத்து உண்மையான அசுர பேரரசரான மகாபலியுடன் நான் மேற்கொண்டிருந்த சிறுபிள்ளைத்தனமான உரையாடல் பற்றிய நினைப்பு என்னை அவமானமாக உணர செய்தது. அந்த முதியவருக்கு பிரமிப்பூட்ட வேண்டும் என்பதற்காக நான் வெளிப்படுத்திய பகட்டையும் முட்டாள்தனத்தையும் நினைத்து நான் புன்னகைத்தேன். மனிதனின் சாதாரண பகுத்தறிவிற்குள் அடக்க முடியாத அதை மீறிய ஏதோ ஒன்று உண்மையில் இருக்கத்தான் செய்கிறது. நமது ஆசான்கள் நமக்கு போதித்த மன உறுதி, கடின உழைப்பு மற்றும் பல விஷயங்கள் அனைத்தும் தன்னிச்சையான விஷயங்கள் நிகழ்ந்தபோது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு மட்டுமே பயனுள்ளவையாக இருந்தன. ஆனால் விஷயங்களில் நான் ஓர் ஒழுங்கை பார்த்தேன். இரவும் பகலும் மாறி மாறி வருகின்ற விதத்தையும், பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு என்று உயிரினங்களிடம் நிலவும் ஒரு சுழற்சியையும் அதற்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். ஆனாலும் பல விஷயங்களை வெறும் விதி என்று மட்டுமே நம்மால் விளக்க முடியும். சீதையின் சிரிப்பு என்னை என் கடந்த கால மயக்கத்தில் இருந்து கலைத்தது. நான் அவளை பார்த்தேன். அவள் தெய்வீக அழகுடன் காணப்பட்டாள். அவள் தனது உறுதியையும் ஆள் விருப்பத்தையும் என்னிடமிருந்து சுவீகரித்திருந்தாள். தனது கச்சிதமான முகத்தையும் உடலையும் மண்டோதரியிடமிருந்து சுவீகரித்து இருந்தாள். இப்போது அவளை எப்படி என்னால் இழக்க முடியும்? ஓ அரசர்களுக்கெல்லாம் அரசனே, அசுரர்களின் பேரரசனே, என்னை பார்த்துவிட்டு போக வந்தாயா? ராவணா, உன் நேரத்தை எண்ணிக்கொள். உன்னையும் உன்னுடைய தீய சாம்ராஜ்யத்தையும் ஒழித்து கட்டுவதற்காக என் ராமன் வந்திருக்கிறார். உன்னை போன்ற ராட்சசர்களும் நீ உருவாக்கியுள்ள அனைத்தும், நீ பெருமிதம் கொள்ளும் அனைத்தும் விரைவில் சாம்பலாகப் போவது நிச்சயம். என்னை இங்கிருந்து மீட்டு செல்வதற்காக என் கணவர் இங்கு வந்துள்ளார். உனது தீய சாம்ராஜ்யம் நிலைகுலைந்து கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. உன் குடும்பத்தினரின் உயிர்களை நீ மதித்தால் போய் என் கணவரின் பாதங்களில் விழு. ஆனால் நீ அப்படி செய்ய மாட்டாய் என்று எனக்கு தெரியும். உன் கர்வம் அந்த அறிவார்ந்த காரியத்திற்கு இடமளிக்காது. ராட்சசனே, என் வார்த்தைகளை குறித்துக்கொள். உனக்கான வேளை வந்துவிட்டது என்று கூறிவிட்டு அவள் உரத்த குரலில் சிரித்தாள். அவளது பகைமை உணர்வில் அவள் முற்றிலும் வெறுக்கத்தக்கவள் போல தோன்றினாள். திரிசடை தர்ம சங்கடத்துடனும் பயத்துடனும் என்னை பார்த்தாள். நான் மன சோர்வடைந்து வெட்கி தலைகுனிந்து அங்கிருந்து திரும்பினேன்.
நான் அவளது தந்தை என்ற உண்மையை ஏன் என்னால் அவளிடம் கூற முடியவில்லை என்று என்னை நானே நொந்து கொண்டேன். நான் அவளை அவளது கணவனிடமிருந்து மீட்க முயற்சித்து வந்திருந்தேன். ஆனால் ஏதோ சில மூட நம்பிக்கைகளின் காரணமாக நான் அவளை கைவிட்டதை அவளது முகத்தை பார்த்து எப்படி என்னால் தைரியமாக கூற முடியும்? அதை எப்படி என்னால் நியாயப்படுத்த முடியும்? அவள் தன் கணவனான ராமனின் மீது கொண்டிருந்த கொழுந்து விட்டெறிந்த காதலை எப்படி என்னால் உதாசீனப்படுத்த முடியும்? தனது கணவனை விட தனது தந்தைதான் தன்னை அதிகமாக நேசித்தார் என்பதை அவளால் ஏன் பார்க்க முடியவில்லை? அவளது மகிழ்ச்சிக்காக நான் எல்லாவற்றையும் பணயம் வைத்து கொண்டிருந்தேன் என்பதை ஏன் அவளால் பார்க்க முடியவில்லை? ஆனால் தன் கணவனுடன் தன்னால் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பதையும், நான் கொடுத்து வந்துள்ள பாதுகாப்பு போய்விட்டால் பிறகு தன்னுடைய துன்பம் தொடங்கிவிடும் என்பதையும் ஏன் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை? ஒருவேளை நானே என்னை முட்டாளாக்கி கொண்டேன் போலும். அவர்கள் இருவரும் உண்மையிலேயே மிக கச்சிதமான தம்பதியராக வாழக்கூடும். ஆனால் நான் அவர்களது மகிழ்ச்சியை அழிக்க முயற்சித்த தீய அரக்கனாக ஆகக்கூடும். அனைத்து சகுனங்களும் ஜோதிட கணிப்புகளும் அவளுக்கு துயரத்தையும் எனக்கும் என் மக்களுக்கும் ஒரு கொடூரமான எதிர்காலத்தையும் சுட்டிக்காட்டின. ராவணனால் தனது எதிர்காலத்தை மாற்ற முடியுமா? என் இளவயதில் நான் நினைத்திருந்தது சரிதான் போலும். ஜோதிடம் என்பது வெறும் பொய்தான். நான் தான் என்னுடைய சொந்த எதிர்காலத்தை தீர்மானித்தேனே தவிர அக்கறையற்ற ஒரு வானத்தின் மையிருட்டில் எங்கோ மூழ்கி கிடந்த ஏதோ சில நட்சத்திரங்கள் அதை தீர்மானிக்கவில்லை. ஆனால் என் மகள் ஏன் என் மீது இவ்வளவு வன்மத்துடனும் பகைமையுடனும் இருந்தாள்? எந்த ஒரு தகப்பனுக்கும் இப்படிப்பட்ட சித்திரவதை ஏற்படக்கூடாது. ஒருவேளை என் நேரம் வந்துவிட்டிருந்தது போலும். இந்த பெண்ணிற்காக நான் ஏன் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பணயம் வைக்கிறேன்? நான் வெறுமனே என் வாழ்க்கைக்காக மட்டும் இந்த சூதாட்டத்தில் இறங்கி இருக்கவில்லை. மாறாக ஓர் ஒட்டுமொத்த இனத்தின் எதிர்காலத்திற்காகவும் தான் நான் அப்படி செய்தேன். இந்த கணத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்தனர். தகப்பன்கள், சகோதரர்கள், மகன்கள் என்று என்னை நம்பியிருந்த குடும்பங்கள் எனக்காக சண்டையிட்டு கொண்டிருந்தன. என்னுடைய வேளை வந்திருந்ததுதான் சரியான முடிவு போலும். தனது மக்களை தேவையற்ற ஒரு யுத்தத்திற்கும் மரணத்திற்கும் அழிவிற்கும் வலுக்கட்டாயமாக இழுத்து வந்த ஒரு வீணான அரசன் நான். ஆனால் ராமன் என் மகளை மோசமாக நடத்துவான் என்று தெரிந்தும் எப்படி அவளை என்னால் அவளிடம் ஒப்படைக்க முடியும்? எதிர்காலத்தை விதி பார்த்து கொள்ளட்டும். நான் கடைசி வரை போரிடுவேன். ஒருவேளை நான் வெற்றி பெறவும் கூடும். அரண்மனைக்கு வெளியே யுத்தம் தீவிரமடைந்தது. நிழல்கள் நீண்டன. ஒரு தெய்வீக சிவப்பு என் ஒட்டுமொத்த நகரத்தின் மேலாக படர்ந்து எல்லாவற்றையும் தெய்வீகமாக ஒளிரச் செய்தது. என் மகளின் வார்த்தைகள் என் காதுகளில் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருந்தன. உன்னை போன்ற இராட்சசர்களும் நீ உருவாக்கியுள்ள அனைத்தும், நீ பெருமிதம் கொள்ளும் அனைத்தும் விரைவில் சாம்பலாகப் போவது நிச்சயம். நான் நன்றாக குடித்துவிட்டு எல்லாவற்றையும் மறக்க விரும்பினேன். நான் என் அரண்மனைக்குள் நுழைந்தபோது எனது தளபதி ருத்ராக்கனின் அசைவற்ற உடலை என் வீரர்கள் கொண்டு வந்தனர். என் மகளுக்கு என்னை விட அதிகமாக தெரிந்திருந்தது போலும். நூலின் அடுத்த அத்தியாயம் 51. வெற்றி கதாநாயகன். நான் பத்ரன் பேசுகிறேன். ஓலை கூரையுடன் கூடிய என் குடிசையின் தாழ்வாரத்தில் நான் அமர்ந்திருந்தேன். என் மனைவி என் அருகே வைத்துவிட்டு போயிருந்த சூடான கஞ்சியும் மாங்காய் ஊறுகாயும் ஆறிப்போய் பிசுபிசுவென்று ஒட்டின. ஈக்களுக்கு அதிக துணிச்சல் ஏற்பட்டிருந்தது போலும். கஞ்சி கலாயத்தின் விளிம்புகளின் மீது அவை நீண்ட நேரம் சுற்றி கொண்டிருந்தன. அவற்றை விரட்ட எனக்கு மனமிருக்கவில்லை. சமையலறையில் பாத்திரங்களை உருட்டி கொண்டிருந்த என் மனைவி வீட்டு வேலையில் மும்முரமாக இருந்தாள். எனக்கு லேசாக தலைவலித்தது. நேற்றைய தினத்தின் மிதமிஞ்சிய குடியின் விளைவு அது. வியாபாரம் மந்தமாக இருந்தது. நாளைக்கு நீங்கள் இறந்து போகக்கூடும் என்ற நிலை இருந்தபோது துணிகளை துவைப்பதற்கு என்ன அவசியம்? என் மகன் விஷயத்தை பொறுத்தவரை எல்லாம் அவனது தலைவிதிப்படி நடக்கட்டும் என்று
நான் ஒதுங்கியிருந்தாலும் கூட அவனது உயரமான பருத்த உருவம் என் கண்முன்னே தோன்றாதா என்று நான் ஏங்கினேன். சில சமயங்களில் போரில் அவன் காயப்பட்டு வீட்டிற்கு வருவான் என்றும், நாங்கள் அவனை கவனித்து கொண்டு அவனை மீண்டும் நலமடைய செய்வோம் என்றும் நான் நம்பினேன். ஆனால் அவன் அந்த யுத்த களத்தையோ அல்லது தனது நண்பனும் சகோதரனுமான மேகநாதனையோ விட்டு ஒருபோதும் திரும்பி வரமாட்டான் என்பதை நான் அறிந்திருந்தேன். போர் தொடங்கியதிலிருந்து மரணம் பல முறை எங்கள் தெருவிற்குள் ஊர்வலமாக வந்திருந்தது. எங்கள் அண்டை வீட்டாரில் பலர் ஏற்கனவே தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்திருந்தனர். இப்போது மக்கள் பொதுவாக உணர்ச்சியற்று போயிருந்தனர். துவக்கத்தில் பலர் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொண்டனர். ஆனால் போரில் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த போது மரணம் தனது முக்கியத்துவத்தை இழந்தது. வீரச் செயல்களும் மலிவானவையாகவும் பொதுவானவையாகவும் ஆயின. இறந்தவர்களின் நெருங்கிய உறவினர்களிடையே நிலவிய ஒரு சிறு வருத்தத்தை தவிர, தங்கள் நாட்டிற்காக உயிரிழந்தவர்கள் புரிந்த வீரதீர செயல்கள் மீது யாரும் அவ்வளவு அக்கறை காட்டவில்லை. தவிர்க்க முடியாத தோல்விக்கு ஒட்டுமொத்த நாடும் தன்னை தயார்படுத்தி கொண்டு ஒரு கூட்டிற்குள் போய் சுருண்டு கொண்டிருந்தது போல தோன்றியது. தந்தையர் எந்த உணர்ச்சியுமின்றி தங்களது மகன்களின் உடல்களின் மிச்ச சொச்சங்களை சிதைகளில் வைத்து தீ மூட்டினர். தாய்மார்கள் ஒன்றாக கூடி அமர்ந்து அமைதியாக கண்ணீர் வடித்தனர். இறந்து போன வீரர்களின் மனைவியர் தங்களை தனிமை சிறைக்குள் அடைத்து கொண்டனர். மழுங்கடிக்கப்பட்ட இந்த உணர்ச்சிகளுக்கு மேலே ஒருவிதமான பயம் நிலவியது. தேவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று அசுரர்கள் நினைத்தனர். ராமனின் ஆட்சியின் கீழோ அல்லது அதைவிட மோசமாக விபீஷணனின் ஆட்சியின் கீழோ தங்கள் எதிர்கொள்ளவிருந்த தங்களது கொடுமையான எதிர்காலம் குறித்து அவர்கள் பயந்தனர். தெருக்கள் பல நாட்களுக்கு முன்பே பாலைவனங்களாக மாறியிருந்தன. அசுர பொதுமக்கள் பலர் காடுகளுக்குள் தஞ்சம் புகுந்திருந்தனர். சிலர் கரடுமுரடான நாட்டுப்படகுகளில் ஏறி இந்தியாவிற்கு தப்பி ஓடியிருந்தனர். ஆனால் பெரும்பாலானவர்கள் தங்கள் வீடுகளுக்குள் அடைந்து கொண்டனர். அசுரர்களுக்கு ஏற்படவிருந்த தோல்வியையும் அழிவையும் மேன்மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு முன்பாகவே ஏழை அசுரர்கள் உணர்ந்துவிட்டனர். ஆனால் யாரும் அதை பற்றி வெளிப்படையாக பேசவில்லை. இரவுகள் அச்சுறுத்துபவையாக இருந்தன. இந்த யுத்தம் வித்தியாசமானதாக இருந்தது. ஈவு இரக்கமற்ற பழி பாவத்திற்கு அஞ்சாத ஓர் எதிரியை தாங்கள் கையாண்டு கொண்டிருந்ததை ஒவ்வொரு அசுரனும் அறிந்திருந்தான். இரவில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நகரங்களுக்கு நெருப்பி வைக்க தயங்காத தளபதிகள் எதிரிப்படைகளுக்கு தலைமை தாங்கினர். ஓர் உன்னதமான அரசன் தன் சகோதரனோடு ஒற்றைக்கு ஒற்றை சண்டையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து நின்று அம்பு எறிந்து கொன்ற ஓர் எதிரியை அசுரர்கள் எதிர்கொண்டிருந்தனர். ஒரு பெண்ணின் மார்பகங்களையும் மூக்கையும் வெட்டி எறியும் அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருந்த ஓர் இளவரசனும் எதிரியின் படை ஒன்றிற்கு தலைமை தாங்கினான். நிழல்கள் நீண்டு கொண்டே போயின. முன்பு ஒருபோதும் இல்லாத அளவுக்கு நாங்கள் பயந்து போயிருந்தோம். போர் தொடங்கி 10 நாட்கள் ஆகியிருந்தது. 2 பக்கங்களிலும் இழப்புகள் மிகவும் அதிகமாக இருந்தன. எதிரியை பற்றிய செய்தி அவ்வளவாக எங்களுக்கு வரவில்லை. ஆனால் ருத்ராக்கன், வஜ்ரந்தம்ஸ்ரன், சுமாலி, மால்யவன் போன்ற எங்களது மந்திரிகளும் தளபதிகளும் மடிந்தனர். அசுர படைக்கு தலைவர்கள் தேவைப்பட்டனர். வருணனை தடுத்து ராமனின் படையினர் கடல் வழியாக பின்வாங்குவதற்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்திய அந்த துணிச்சல்கார பிரகஸ்தனும் இளவரசன் மேகநாதனும் மட்டுமே எஞ்சி நின்ற அனுபவசாலி தலைவர்கள். எப்போதும் எதையாவது முணுமுணுத்து கொண்டிருந்த மயனுக்கு படைத்தளபதியாக ஆவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அவன் அதை மறுத்துவிட்டதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். வயோதிக நிதியமைச்சரான ஜம்புமாலிக்கு நடக்கக்கூட இயலவில்லை. அசுர படைகளுக்கு தலைமை தாங்கும்படி 80 வயதுக்கு மேற்பட்ட அறிவியல் அறிஞர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர் என்றால் சூழ்நிலை உண்மையிலேயே மிகவும் மோசமாக இருந்திருக்க வேண்டும். ராவணனே தன் படைக்கு தலைமை தாங்கி அவர்களை வழிநடத்தி இருக்க வேண்டும். ஆனால் பேரரசருக்கு வயதாகிவிட்டது போலும். அரண்மனையை நோக்கி நடப்பதற்கான உந்துதல் எனக்குள் எழுந்தது. அதிகாயன் அங்கு எங்கோ காயப்பட்டு கிடக்கக்கூடும். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் அவனை எங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்வேன். என் அழுக்கான வேட்டியில் என் கைகளை துடைத்துவிட்டு
என் மனைவியிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் நான் அரண்மனையை நோக்கி நடந்தேன். சாலையில் நான் சிறிது நேரம் தனியாக இருந்தேன். சிறு உணவகங்களுக்கு அருகே சிலர் கூடி வம்பு பேசிக் கொண்டிருந்ததை நான் கண்டேன். பெரும்பாலான வீடுகளின் கதவுகள் தாளிடப்பட்டிருந்தன. அவற்றில் யாரும் இல்லாதது போல தோன்றியது. சிலர் தங்கள் வீடுகளின் முன் வாசல் கதவுகளை திறந்து வைத்து எல்லாம் இயல்பாக இருந்தது போல பாசாங்கு செய்து கொண்டிருந்தனர். மூடியிருந்த சில வீடுகளுக்கு உள்ளே இருந்து லேசான அழுகுரல்கள் கேட்டன. ஒரு மகனோ அல்லது ஒரு கணவனோ இறந்து போயிருக்க கூடும். என் தலைக்கு மேலே வெயில் சுள்ளென காய்ந்தது. என் உடல் முழுவதும் வியர்வையில் குளித்திருந்தது. என் உடலின் துர்நாற்றத்தை என்னாலேயே சகித்து கொள்ள முடியவில்லை. நான் ஒரு குளியல் போட்டிருந்திருக்க வேண்டும். நான் அரண்மனையை நெருங்கிய போது அதிகாயனுக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்று நான் நினைத்ததில் இருந்த அபத்தத்தை அப்போதுதான் நான் உணர்ந்தேன். அவன் காயப்பட்டிருந்தால் யுத்த களத்திலேயே அவன் கைவிடப்பட்டிருப்பான். இப்படிப்பட்ட முட்டாள்களின் வாழ்க்கை எந்த அரசாங்கத்திற்கு மதிப்பு வாய்ந்ததாக இருந்திருந்தது? ஆனால் இரவு நேரங்களில் அவன் எங்கே தங்கினான்? அவன் எங்கள் வீட்டிற்கு வந்து வெகுகாலம் ஆகியிருந்தது. அவன் இளவரசன் மேகநாதனின் அறைக்கு வெளியே தூங்கினானா அல்லது கோட்டைக்குள் இருந்த காவலர்கள் விடுதியில் தங்கினானா? இன்று எப்படியும் அவனை பார்த்து முக்கியமான நபர்களின் இந்த முட்டாள்தனமான போரை துறந்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வருவதற்கு அவனை சம்மதிக்க வைப்பதென்று நான் தீர்மானித்தேன். ஆனால் அது ஒரு வீணான முயற்சி என்பதையும் நான் அறிந்திருந்தேன். தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு அரண்மனை யாரும் ஊடுருவ முடியாததாகவும் அச்சுறுத்துவதாகவும் இருந்தது. அதன் போர்க்குவி மாடங்களும் தூபிகளும் சூரிய ஒளியில் ஒளிர்ந்தன. பொன், எங்களை போன்ற மக்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காத போது பேரரசர் தன் கூரையை அலங்கரிப்பதற்கு பொன்னை பயன்படுத்தி கொண்டிருந்தார் என்று நான் நினைத்து கொண்டேன். அவர் தோற்பதுதான் சரியான முடிவாக இருக்கக்கூடும். ஆனால் அவர் கொடுமைக்காரராக இருக்கவில்லை. மாறாக தன் மக்களை மேல்நிலைக்கு கொண்டு வரவே அவர் முயற்சித்து இருந்தார். விபீஷணனின் ஆட்சியின் கீழ் இலங்கை எப்படி இருக்கும் என்று நினைத்தபோது என் குலை நடுங்கியது. ராவணனின் சாம்ராஜ்யத்தில் மேன்மை பொருந்திய மக்களும் சாதாரண மக்களும் இருந்தால் கூட வெறும் கடின உழைப்பின் மூலமும் அதிர்ஷ்டத்தின் மூலமும் எவர் ஒருவராலும் உயர்ந்த நிலைக்கு வர முடிந்தது. முன்பு ஒரு கசாப்பு கடைக்காரனாக இருந்து பின்னாளில் ஓர் இதயமற்ற வீரனாக ஆகியிருந்த ருத்ராக்கன் குபேரனின் ஆட்சியில் மசாலா பொருட்கள் ஏற்றுமதி துறையில் ஒரு சாதாரண எழுத்தராக இருந்து பின்னாளில் ஒரு மந்திரியாகவும் தளபதியாகவும் உயர்ந்திருந்த சுமாலி போன்றவர்களின் எடுத்துக்காட்டுகளை ராவணனின் ஆட்சியை புகழ்ந்து பேசியவர்கள் மேற்கோள் காட்டினர். ஆனால் நான் பிராமணத்துவத்திற்கு வேகமாக மாறிக்கொண்டிருந்த ஒரு நாட்டில் இருந்த கோடிக்கணக்கான ஏழை அசுரர்களில் ஒருவனாக இருந்தேன். போரின் முடிவில் நான் ஒரு தீண்டத்தகாதவனாகவும் பூமியின் ஒரு கசடாகவும் ஆகியிருப்பேன். எனக்கு மதுவருந்த வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அருகில் எந்த மதுவகமும் இருக்கவில்லை. யாரேனும் ஒரு முக்கியமான அதிகாரி என்னை அடையாளம் கண்டுகொண்டு அரண்மனைக்குள் என்னை அழைத்து செல்லக்கூடும் என்ற நம்பிக்கையில் நான் அங்கேயே உட்கார்ந்து காத்திருந்தேன். என் மகன் அங்கு இருந்தானா என்று நான் பார்த்தே ஆக வேண்டியிருந்தது. அன்றைய யுத்தம் முடிந்து கோட்டைக்கு திரும்பிக் கொண்டிருந்த படையினர் அணிவகுத்து வந்து கொண்டிருந்த சத்தம் களைத்து போய் உறங்கிக் கொண்டிருந்த எனக்கு விழிப்பூட்டிய போது மாலையில் வெகுநேரம் ஆகியிருந்தது. மிக மோசமாக காயப்பட்டிருந்த அல்லது இறந்து போயிருந்த முக்கியமான வீரர்கள் அரண்மனைக்கு திருப்பிக் கொண்டு வரப்பட்டனர். சாதாரண வீரர்கள் பிணந்தின்னி கழுகுகளுக்கு இரையாக யுத்த களத்திலேயே விடப்பட்டனர். என்னை கடந்து சென்ற வீரர்களிடையே நான் பரிதவிப்புடன் அதிகாயனை தேடிய போது என் இதயம் படபடத்ததை என்னால் கேட்க முடிந்தது. வீரர்கள் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். அதிகாயன் அவர்களுக்கிடையே இருந்தான். இல்லை, அது அவனல்ல. அவன் இறந்து போய் ஒரு கருப்பு அசுரன் என்பதற்காக யுத்த களத்திலேயே விடப்பட்டிருந்தானா? அதிகாயனை தேடி களைத்து போயிருந்த வீரர்களுக்கு இடையே நான் ஓடினேன். அவர்களை தடுத்து நிறுத்தி என் மகனை கூப்பிட முயற்சித்தேன். ஆனால் அந்த கூட்டத்திடமிருந்து சில ஏளன பார்வைகளும் கோப முணுமுணுப்புகளும் வந்தன.
ஆனால் நான் அவற்றை கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் சுமந்து வந்து கொண்டிருந்தவர்களின் முகங்களை எம்பி பார்த்து கொண்டே அவர்களுக்கிடையே நான் அங்குமிங்கும் ஓடினேன். அவர்கள் என்னை இடித்து தள்ளினார்கள். ஆனால் நான் அதை கண்டுகொள்ளவில்லை. என் பரிதவிப்பு கூடியது. இறுதியிலே ரதத்தில் இளவரசன் மேகநாதனுடன் அவன் இருந்ததை நான் கண்டேன். அவன் நேராக நின்றான். இளவரசனின் கைகளில் இருந்தும் தோள்களில் இருந்தும் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அதிகாயனின் மார்பில் ஒரு பெரிய வெட்டுக்காயம் இருந்தது. அவன் அதற்கு ஒரு இரத்தம் தோய்ந்த கந்தல் துணியினால் கட்டுப்போட்டிருந்தான். நான் ரதத்தை நோக்கி ஓடினேன். ஆனால் இளவரசனின் மெய்க்காப்பாளர்கள் என்னை ஆக்ரோஷமாக விலக்கி தள்ளினர். அதிகாயா, என் மகனே என்று நான் தேம்பினேன். வீரர்கள் போட்டுக்கொண்டிருந்த கூச்சலில் என்னுடைய கரகரப்பான குரல் அவனுக்கு கேட்கவில்லை. நல்ல வாட்டசாட்டமாக இருந்த அசுர வீரர்களுக்கிடையே நான் மிகவும் குள்ளமாக இருந்தேன். இந்த காலத்தில் இளைஞர்கள் எவ்வளவு உயரமாக வளர்கின்றனர் என்று நான் நினைத்து கொண்டேன். என் மகனின் கவனத்தை கவர்வதற்காக நான் தவிப்போடு என் கைகளை ஆட்டினேன். மேலும் கீழும் குதித்தேன், கத்தினேன். திடீரென்று அவன் என்னை பார்த்தான். இளவரசனின் ரதத்தை நோக்கிச் செல்ல நான் கடுமையாக முயற்சித்தேன். அதிகாயன் கண்களில் முதலில் ஆச்சரியமும் பிறகு தர்ம சங்கடமும் தென்பட்டதை நான் கண்டேன். அசுர இளவரசனுடன் சேர்ந்து பயணித்து கொண்டிருந்த என் மகனுக்கு அது ஒரு பொன்னான நாளாக இருந்தது. ஆனால் ஓர் ஏழை சலவை தொழிலாளியான நான் அவனுடைய மிக உயர்ந்த வாழ்க்கையில் குறுக்கிட முயற்சித்து கொண்டிருந்தேன். அவனுடைய அந்த ஒரு பார்வை என்னிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் கொன்றுவிட்டது. என்ன இருந்தாலும் நான் அவனுடைய வளர்ப்பு தந்தைதானே. அவன் ஓர் ஏழை அசுரனின் குடிசையில் இருக்க வேண்டியவன் அல்ல. அவன் எங்கள் பேரரசரின் இரத்தம். அவன் முறை தவறி பிறந்திருக்கலாம். ஆனாலும் அவன் ஒரு பாதி இளவரசன் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. என்னை போன்ற புழுக்களுக்கு இடமில்லாத ஓர் உலகம்தான் அவனுக்குரியது. தங்கள் மரணத்திற்கு பின் ஆயிரக்கணக்கான வருடங்கள் கழித்தும் பேசப்படவிருந்த பேராற்றல் வாய்ந்த வீரர்கள் மற்றும் கதாநாயகர்களின் உலகை சேர்ந்தவன் அவன். பத்ரனை போன்றவர்களுக்கு அங்கு இடம் இருக்கவில்லை. திடீரென்று இளவரசன் மேகநாதன் என்னை பார்த்தான். அவன் எனக்கு சைகை காட்டிய போது அவனது மெய்க்காப்பாளர்கள் விலகி வழிவிட்டனர். ஒரு கணம் நான் அங்கு சிலையாக நின்றேன். பிறகு சந்தேகத்துடன் நான் அவனது ரதத்தை நோக்கி நடந்தேன். ஒட்டுமொத்த படையும் எனக்காக நின்று விட்டிருந்ததா? நான் அருகில் சென்றதும் அவர்கள் எனக்கு அனுமதி மறுப்பார்களா? இளவரசன் தன் இதழ்களில் ஒரு களைப்பான புன்னகையுடன் என்னை தீவிரமாக பார்த்தான். நான் மரியாதையாக ஒரு சில அடிகள் தள்ளி நின்றேன். நலிந்தும் மெலிந்தும் போயிருந்த என்னுடைய உடல் தனக்கு அவமானத்தை ஏற்படுத்தியது போல என் மகன் என்னை பார்க்காமல் வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டான். என்னை பற்றி நான் அதிக அவமானமாக உணர்ந்தேன். நான் குளித்துவிட்டு வந்திருக்க வேண்டும். என் மீது சாராய நெடியும் அழுகிய நாற்றமும் அடித்தது. இளவரசன் என்னை அழைத்தான். ஆனால் நான் நின்ற இடத்திலேயே அசையாமல் நின்றேன். ஒரு வீரன் என்னை பார்த்து, முட்டாளே, இளவரசர் உன்னை அழைப்பது உன் கண்களுக்கு தெரியவில்லையா என்று குரைத்தான். நான் நடுக்கத்துடன் அந்த ரதத்தை நோக்கி நடந்தேன். நான் அதை நெருங்கிய போது இளவரசன் என்னிடம் தன் கையை நீட்டினான். அவனது ராஜ விரல்களை தொட தயங்கி நான் விலகினேன். ஆனால் அவன் வேகமாக என்னை தன் ரதத்திற்குள் இழுத்தான். கீழ் நிலையில் இருந்த துர்நாற்றம் வீசிய உடலை கொண்ட ஒரு பிச்சைக்காரன் அசுர இளவரசனுடன் ஒரே ரதத்தில் பயணம் செய்வதா? எனக்கு பெருமையாக இருந்தது. கூட்டத்தினர் மூச்சுவிட மறந்து நின்றனர். இவனுடைய தந்தை ஒரு முறை கூட இப்படி செய்திருக்கவில்லை. நான் என் வளர்ப்பு மகனை திரும்பி பார்த்தபோது அவனது கண்களில் பகைமை தென்பட்டதை கண்டேன். அவனுடைய அவமானத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். இளவரசன் மேகநாதன் தனது பெருமைமிகு கணத்தை என்னை போன்ற ஓர் இழிவான பிறவியுடன் பகிர்ந்து கொண்டதன் மூலம் அரசியல் விளையாட்டில் மேலும் ஒரு புள்ளியை தனக்கு சம்பாதித்திருக்க கூடும். ஒருவேளை அது ஓர் உண்மையான இதயத்திலிருந்து வந்த உன்னதமான செயலாகவும் இருக்கலாம். ஆனால் என் வாழ்வில் எனக்கு கிடைத்திருந்த அனுபவங்கள் இளவரசனின் செய்கையை கருணையின் வெளிப்பாடாக கருதுவதற்கு என்னை அனுமதிக்கவில்லை. தரும காரியங்கள் உட்பட பணக்காரர்களும் அதிகாரம் படைத்தவர்களும்
செய்த அனைத்தும் சுயநலத்தால் தூண்டப்பட்டவைதான். எனது பயனற்ற வாழ்க்கையில் நான் கற்றிருந்த மிக கடினமான பாடங்களில் அதுவும் ஒன்று. என்னை போன்ற மக்களிடம் கனிவோடு நடந்து கொள்வதில் அவர்கள் கொண்ட பெருமிதத்தை நான் பார்த்திருந்தேன். எல்லாவற்றையும் விட மேலாக பேராற்றல் வாய்ந்த பேரரசர் ராவணன் உட்பட அவர்கள் அனைவரின் கண்களிலும் நான் பயத்தை பார்த்திருந்தேன். அறியாமை நிறைந்த, அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு நடந்த, கருப்பு நிற தோலை கொண்ட ஏழைகளான எங்களைக் கண்டு அவர்கள் பயந்தனர். இரக்கம், ஆதரவு, ஈகை, அகங்காரம், கர்வம், அக்கறையின்மை ஆகியவை அனைத்தும் தங்களுடைய பயத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பணக்காரர்கள் பயன்படுத்திய உக்தியின் பல்வேறு வடிவங்களே அது. நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.